ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தைப்பட்டத்துக்கு என்னென்ன விதை விதைக்கிறோம் அப்படின்றதையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தர்பூசணிங்க. இப்போ தர்பூசணி நட்டோம்னா கரெக்டாக ஏப்ரல் மேக்கு நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாங்க. ஒரு பேக்கு 3 கொடி நடுறோங்க. ஒரு பேக்கு 2 கொடி விடுவோங்க. கண்டிப்பா ஒரு கொடி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம பிடுங்கி வேற பேக்கில் கூட நட்டுக்கலாங்க. எதுக்கும் ஒரு விதை வந்து அதிகமாக நட்டுக்கலான்ட்டு நடுறோங்க. ஆட்டெரு போட்டு புது மண் போட்டு நல்லா கலந்து பேக் ரெடி பண்ணி வச்சிருங்க. பாருங்க, ஆட்டெரு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமா நம்மளுடைய மாடி தோட்டத்தில் சவுச்சவு நடுறாங்க. புது வெரைட்டிங்க. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க, அது சரியா வரல. சரி, இந்த முறையாவது கரெக்டாக வருதான்னு பார்க்கலான்ட்டு நடுறாங்க. சவுச்சவுக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணியே விடக்கூடாதுங்க. இதுக்கு நான் தண்ணியே விட போறது இல்லைங்க, அப்படியே வட்டுன்னு விட்டுடலான்னு இருக்கிறேங்க. 3 சவுச்சவு நடுறேங்க. ஒரு பேகுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடி தான், ஒரு காய் தாங்க வைக்கிறேன். ஏன்னா இது கொடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக போகுங்க. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 12ங்க. மூணு காய் வைக்கிறேங்க, 3 பேக். மண்ணு நல்லா இந்த மாதிரி சாப்பிட்டா வச்சுக்கோங்க. நல்லா இலைத்தலையும் எருவோட சேர்த்து போட்டு நல்லா மண் கலவையை தயார் பண்ணுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இலைத்தலை தாங்க அதிகமாக வந்து நம்ம வந்து இந்த மண்ணுக்கு கொடுக்கணும். நல்லா இலைத்தலையோட எருவும் நல்லா சேர்ந்து மக்கும் போது உங்களுக்கு காப்புக்கு பஞ்சம் வராதுங்க. அதனாலதான் மண்கலவை வந்து நான் அந்த மாதிரி ரெடி பண்றேங்க. பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காங்க. இது சாப்பிட்ற வெள்ளரிக்காங்க. இது கொஞ்சம் நீட்ட வெள்ளரிக்காய் மாதிரி தாங்க வரும். கடையில் வைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இது ஒரு பேக்கு 3 கொடி விடுறோங்க. இப்போதைக்கு முளைக்கிறது எப்படி முளைக்குதுன்னு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மிச்சமாக போட்டு விட்றேங்க. வெள்ளரிக்காய் விதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே போடுங்க, ரொம்ப உள்ளே போட வேண்டாங்க. இது விதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேயே போட்டு விடுங்க. நம்ம பிடுங்கி நட்டுக்கலாங்க முளைச்சிச்சுன்னா. இப்படியுமே வெள்ளரிக்காய் விதையை தூவி விடலாம். இது ரொம்ப மண் ஆழத்தில் போடணும்னு அவசியம் இல்லைங்க. வெள்ளரிக்காய் விதை பொறுத்த வரைக்கும் 2 பேக் இப்போதைக்கு போட்டுக்கிறேங்க. முளைச்சதும் அப்போ நான் பிடிங்கி நட்டுக்குவோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட்டை பீர்க்கணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு 2 கொடி நடுறாங்க. பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 17 பேக்கு ரெடி பண்ணுங்க. அதுதான் இப்போ வந்து விதை நடுறாங்க. 3 பேக் நீட்டு பீர்க்கன் போட்டு விட்றோங்க. வெயில் காலத்தில் இது நல்லா வளர்க்கலாங்க. அதனால தான் ஒரு பேக் 2 கொடின்னு போட்டு 3 பேக் போட்டு விட்றோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டை பொடலைங்க. உடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு 3 கொடி விட்றோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேர் போகாதுங்க. பேக் சைஸ் கொஞ்சம் 15க்கு 15ங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகல பேக்குங்க. எருவு நல்லா கொடுத்துருக்கிறதுனால இலைத்தலையும் கொடுத்துருக்குறேங்க. ஒரு பேக்கு 3 கொடின்னு போட்டு 3 பேக் நட்டு விட்றாங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் நடுறாங்க. கொத்தவரங்காய் இந்த தைப்படத்துலையாவது வளர்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறோங்க. ஏன்னா ஆடிப்படத்தில் கொத்தவரங்காய் ஏமாத்திடுச்சுங்க. தைப்படத்தில் ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ வெயில் தானங்க காயுது. அதனால பார்த்தீங்கன்னா
ஒரு பேக்கு 3 செடி நடுறோங்க. இந்த முறை கொத்தவரங்காய் ஏமாத்தாதுன்னு தான் நினைக்கிறேங்க. ஏன்னா அது பனிக்காலம், வெயில், அதனால கொஞ்சம் வளர்த்திடலாங்க. மழை ஓவரா பெஞ்சாதாங்க இந்த கொத்தவரங்காய்க்கு ஆவறதில்ல. ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு காய் கொஞ்சம் தூக்கி விட்டுருதுங்க. அந்த மாதிரி இந்த முறை எனக்கு பச்சை கொடி அவரை தூக்கி விட்டுருச்சுங்க. கொடி அவரைக்கும் நல்லா கொடுத்தது. 3 பேக் போட்டிருக்கேன். இன்னும் 1 பேக் போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 செடி நட்டு விட்றேங்க. போதும். சிகப்பு லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விதை போட்டு விட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேங்க. அதை தான் இப்போ வந்து பிடிங்கி நட போகிறேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு 2 கொடி வைக்கிறேங்க. ஏற்கனவே பாருங்க வெள்ளரிக்காவும் பாருங்க சூப்பராக வளர்ந்து வருது. சிகப்பு லாங் பீன்ஸும் 2 கொடிங்க இதில் வச்சிருக்கேன் பாருங்க. 3 பேக்குங்க மொத்தம். தர்பூசணி பாருங்க ஒரு செடி வச்சிருக்கேன். பச்சை லாங் பீன்ஸ் பாருங்க அழகா வளர்ந்து வருது. பீன்ஸ் பாருங்க சூப்பராக முளைச்சி வருது பாருங்க. 4 பீன்ஸுங்க இது பாருங்க அழகா முளைச்சி வருது பாருங்க. இதுவுமே பேக் ஒன்றும் காலி இல்லைங்க. இருக்கிற பேக்கில் விதை நட்டாச்சுங்க. மறுபடியும் எதனா பேக் காலியானாதாங்க இது பிடிங்கி நடணும். பாருங்க கத்திரி நாற்று பாருங்க சூப்பராக முளைச்சிருக்குது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடமிளகா விதைங்க. குடமிளகா பார்த்தீங்கன்னா இப்போ நிழல்ல வச்சுருக்குறேங்க ஜாரை. அதை பார்த்தீங்கன்னா குடமிளகா விதையை வந்து தூவி விட்றேங்க. மேலாக்க மண் வந்து கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுக்குங்க, போதுமானதுங்க. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா குடமிளகா விதையுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. எல்லா விதையுமே முளைச்சதும் நான் உங்களுக்கு இன்னொரு அப்டேட் கொடுக்குறேங்க. வீடியோ வந்து முளைச்சதுமே உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேங்க. சூப்பரான விதை நடுவுங்க. வாங்க மண்கலவை நான் எப்படி கலந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். மண்கலவை பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிறதெல்லாம் கொட்டி விட்டுட்டுங்க. புது மண் கொஞ்சம் போட்டு வச்சுக்கணுங்க. அதாவது புது மண்ணை ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிற மண்ணை ஒவ்வொரு பேக்காக கொண்டாந்து கொட்டி விட்டுட்டேங்க. ஏன்னா நம்ம புது மண்ணையும் போடணுங்க. ஒவ்வொரு பேக்கை நம்ம மண் கலக்கும் போது கொஞ்சம் புது மண்ணையும் கலக்கணுங்க. புது மண், இலைத்தலையும் அப்புறம் ஆட்டு எருவுமே கலக்கிறேங்க. இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா நம்ம வந்து மம்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விடணுங்க. கலந்து விட்டு அப்புறம் வந்து பேக்கில் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாரி வச்சு நம்மளுக்கு பிடிச்ச விதையை நம்ம நட்டுக்கிறது தாங்க. மண்கலவை பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் இதே ரேஷியோவில் நம்ம மண்கலவை கலந்தோம்னா நல்லா மண்புழு உற்பத்தி ஆகுங்க. நம்ம செடி வளர்ச்சிக்கும் அது பெருசும் நம்ம அறுவடை எடுக்கிறதுல நம்மளுக்கு அது பெருசும் உதவி பண்ணுதுங்க. என்னுடைய மாடித்தோட்டத்தில் மெயின் காரணம் இந்த மண்கலவை மட்டும்தாங்க. நான் வேறு எதுவுமே இதுக்கு வந்து ஆட் பண்ணுறது கிடையாதுங்க. மண்கலவையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பவுடரையும் நான் ஆட் பண்ண மாட்டேங்க. ஒன்லி ஆட்டெருவு, இலைத்தலை மட்டும்தாங்க இருக்கும். எக்ஸ்ட்ரா நான் என்ன கலக்கிறேன் அப்படின்னா புதுமண் கலப்பேங்க. எப்போ ஒரு தடவை நான் பேக்கை மாற்றும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுமண் கலப்பேங்க. புதுமண் கலந்து தான் நான் வந்து மண்ணை வாருவேங்க. புதுமண் கலக்காத நான் மண் வார மாட்டேங்க. அப்படி பண்ணால் மட்டும்தாங்க எனக்கு கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம செடிக்கு மண் பழைய மண்ணே நம்ம ரீப்ளேஸ் பண்ண என்னன்னா சத்தே இருக்காதுங்க அந்த மண்ணில். அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் புது மண் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டெருவு கலந்து இலைத்தலையும் கலந்து நான் மண் வாரும்போது எனக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. அந்த மண்ணும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க. கல் மாதிரி இருக்கிறது இல்லைங்க மண் மெயினாக. அதுக்கப்புறம் நம்ம சக்கரவள்ளி கிழங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி முள்ளங்கி எது விளைஞ்சாலுமே நம்மளுக்கு காய்ங்க நல்லா பெருசாக உற்பத்தி, அதாவது ஊறி கிடைக்குது. மண் சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் வேர் நல்லா ஈஸியாக பரவுங்க. காய் நல்லா நிறைய கொடுக்கும். அதுக்கு வேண்டி தான் மண்ணை லூஸாக வைக்கணுங்கன்னு நான் அடிக்கடிக்கு வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணமும் அதுதாங்க. இல்லை இல்லாத நான் மண்கலவை கலக்கிறதே கிடையாதுங்க. அந்த மாதிரி தாங்க நான் மண்கலவை கலக்கிறேன். இதுதான் என்னுடைய மாடித்தோட்டத்துக்கு செடியினுடைய வளர்ச்சிக்கு இது தாங்க பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் பண்ணுறதில்லைங்க. ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க, இட்டில் அரைஞ்சி மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வளர்க்கலாங்க. என்னுடைய மாடித்தோட்டத்தில் என்னென்ன செடி நான் வச்சுருக்கணும் அத்தனையுமே மாடித்தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடிங்க தாங்க. சூப்பராக காயும் கொடுக்குதுங்க. எல்லாமே நல்லா இருக்குதுங்க செடிங்க. அதனால தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோவிலையாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ்லையாக இருக்கட்டும், நான் வந்து அதை பற்றின ஒரு புரிதல் எல்லாேருக்கும் வரணுன்றதுக்கு தாங்க அந்த மாதிரி நான் பழங்களை அறுவடை பண்ணுறேன். ஏன்னா அந்த மாடித்தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய பழங்கள் நம்ம வளர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு உண்மையிலே ஹெல்த்தாக நம்மளுக்கு அது கிடைக்குதுங்க. அந்த பழம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத நம்மளுக்கு வந்து அது முழுசாக கிடைக்கும் போது உண்மையிலே அதனுடைய சத்து பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குதுங்க. அதனால தான் மாடித்தோட்டத்தில் எனக்கு பழச்செடியும் நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணமும் இதுதாங்க. அதனால் மாடித்தோட்டத்தில் பழச்செடியும் அழகாக வளர்த்தலாங்க. லெமன் செடியும் உங்களுக்கு வளரவே இல்லைன்ற மாதிரி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஆட்டெருவு கொடுத்து பாருங்கள்.
கண்டிப்பாக அதுக்கு பலன் கொடுக்குங்க. அப்படி கொடுக்காத போகிறதுக்கு வாய்ப்பு வராதுங்க. நீங்கள் நல்லா கிளறி விட்டு ஆட்டு எரு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு பலன் இருக்குங்க. நான் இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பாட்டுக்குமே மண் கலவையிலையும் இலைத்தழை போடுறேங்க, பாட்ஸ்லேயும் இலைத்தழை போட்டு மண் வாடுறேங்க. அந்த மாதிரி வாரும் போது சூப்பராக நமக்கு பலன் கொடுக்குதுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.